Hi, hello, welcome back to our channel Working Mom Sita. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஜாலியான வீடியோ தான் பார்க்க போறோம். Amazon Primeல நிறைய டீல்ஸ் வந்திருந்தது. அதுல நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நிறைய பொருள் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல, பாதி தான் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்கு, நம்ம எப்படி டீலை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படி பார்க்கலாம். இதுல ஆஃபர்லாம் எப்படி இருந்ததா இல்லையா அதையும் பார்க்கலாம். நான் வீட்டுக்கு தேவையான எங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். டீல் இருக்கோ இல்லையோ ஆர்டர் பண்ணியாச்சு. நிறைய பொருள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்த வரைக்கும் இருக்க பொருளை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு கோல்டு ஃபீவர் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லாம செட்டில் ஆயிட்டு இருக்கு. சரி, வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் வந்தது. சத்தியமா அதை தூக்கவே முடியல. இவ்வளோ பெரிய பாக்ஸு. இது ஃபுல்லாக வந்தது. கிட்டத்தட்ட என் ஹைட்டில் பாதி இருந்துச்சு. அமேசான் இதை அப்படியே தூக்கி எல்லாம் வீடியோ போட முடியாது, ஏற்கனவே ஜுரம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருந்தது. ஒரு கொஞ்சம் பொருள் வந்திருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பொருளாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பொருள் என் பையன் கேட்டுகிட்டே இருந்தான். ஒரு 2 months கேட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கேட்கறது சூப்பரான ஒரு தண்டர் அப்படின்னு ஒன்று இது கேட்டுருந்தான். இந்த ஹெட்செட் எப்படி இருக்குது அது பார்க்கலாம். இது பாக்ஸ் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்தது. இது ஏன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, இதில் ஒயர் எல்லாம் இருக்காது. நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கான். அது இந்த ஒயர் இருக்கும், அப்படியே தொங்கிக்கிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது அப்படியே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா. இது ஓப்பன் பண்ணோன்னே ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க. சரி, நம்ம வாங்கின கலெக்ஷன்ஸ் காட்டுறதுக்காக நான் இது போடுறேன். இப்போ இது வந்துச்சு. இதில் சார்ஜர் இருக்கு. இதுக்கான சார்ஜர் போட்டுக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு பாக்ஸு. இது இதுக்குள்ளே இருக்கு. நல்லா இருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியல. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 அந்த, ஆனால் 800 அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸில் இருந்தது. இது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அது எனக்கு சரியாக தெரியல. சரி, இது ஒன்று. இதில் கொஞ்சம் நம்ம வேணா இப்படி பெருசு பண்ணிக்கலாம். இப்படி பெருசு பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன பசங்கன்னா இது இப்படி லாக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. ஆனால் இதில் எனக்கு நானும் கேட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் சத்தம் வெளியே கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கேட்டேன், இந்த மாதிரி என்னடா இது மாதிரி சத்தம் கொஞ்சம் வெளியே கேட்குதுன்னு கேட்டதுக்கு, நீ ஓவராக சத்தமாக வச்சுருக்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, ஓகே, நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இது நம்ம ஃபோனில் அப்படியே கனெக்ட் பண்ணுவோம், ஒயராக இருக்கும்ல, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக போகலாம். ட்ராவல் பண்ணும்போது மெயினாக இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வெயிட்டே சுத்தமாக இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. அதுதான் இதில் ஹைலைட்டே. இதில் நிஜமாவே இல்லை, வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். சும்மா பாட்டு கேட்டுட்டு எழுதுறேன்றான், அந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லி. சரி, இருந்தாலும் நம்ம ப்ரைம் டே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அடுத்தது என்னோடது. எனக்கு ஒன்று நான் வாங்கியிருந்தேன். சின்ன சின்ன பொருள் ஒரு ஜாலிக்காக இந்த மாதிரி வாங்கினது தான் இந்த டீலில் மெயினாக. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது எனக்கு சின்ன பொருள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் ஒரு சிலது வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தலாம். இது எனக்கே ஒன்றும் புரியல. என்னடா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, நம்ம என்ன தான் பண்ணணும், எனக்கே ஒன்றும் புரியல. பார்த்தா ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு பெரிய பெரிய பல் இருக்க மாதிரி சீப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதில் இந்த சீப்பு வந்திருந்தது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த சின்ன சீப்பு யூஸ் பண்ணவே மாட்டேன், எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு முடி ரொம்ப கம்மி.
சின்ன பல்லு போட்டால் நிறைய அப்படியே சிக்காயிடும் அப்படி சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பெரிய பல்லு இருக்க சீட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால இது இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்னும் கூட நான் 4 வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 100க்குள்ளே தான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா பெருசாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக கோம்னு போட்டால் வந்துடும் நம்ம சர்ச் லிஸ்ட்டில். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் என்னோட யூஸ்க்காக வாங்கியிருக்கேன். ஓகேவா? இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து யாருக்கு பிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன பார்த்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா அவங்க அப்பாவுக்கு அவர் வந்து ஒரு ஷூ வாங்கியிருந்தார். ஆல்ரெடி அவங்க பிரிச்சுட்டாங்க. வந்தோடனே எல்லாரும் ஒரு ஜாலிக்காக நமக்கே ஆர்வமாக இருக்கும்ல. எவ்வளோ நேரம் தான் எனக்கே உடம்பு சரியில்லை. இது வந்து ஷூ வந்து இன்னைக்கு வந்தது, மற்ற ப்ராடக்ட் எல்லாம் நேற்று வந்துருச்சு. சீப்பும் இன்னைக்கு தான் வந்தது. இது இப்படியே வச்சுட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும். அதனால தான் டக்குன்னு இந்த வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் உடம்பு முடியல தான், வீடியோவும் நான் போடலை, உடம்பு முடியாதனால. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி இந்த வீடியோ போட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஷூஸ் வந்திருக்கு. இதோட கம்பெனி வந்து என்னது, ஆக்ஷன் கம்பெனி. இது பிரித்து பார்த்துட்டு இருந்தோம் மத்தியானம், அதனால எனக்கு தெரியுது. ஆக்ஷன் அப்படின்றதுலேருந்து வந்திருந்தது. ரொம்ப சூப்பராக இருக்குது. மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி ஷூ, அதாவது ரஃப் யூஸ்க்கு போட நல்லாயிருக்கும். அதனால இந்த ஷூஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போது இந்த ஷூ வந்து பார்த்துடலாம். இது வந்து இந்த க்ரீன் கலர், மில்ட்ரி க்ரீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு க்ரீன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 800 மேலே தான் இந்த ப்ரைஸ். இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதான் 800க்குள்ளே 7 சம்திங், அதாவது 750 ரூபாய்க்கு மேலே அந்த மாதிரி வந்துருந்தது. ஆக்ஷனில் ரொம்ப நல்லா இருந்தது. கடையில் வாங்குறத விட ப்ரைஸ் வந்து கம்மியாகவே தான் இருந்தது. இது ரொம்ப எப்படியாவது ஒரு மாதிரி குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தாக்கா நல்லா தான் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது. நல்லா ஹைட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த வந்து ப்ரைஸ் வந்து இதுவும் ஒர்த்து. அந்த ஹெட்செட் அது கூட நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு. சீப்பு, இது வரைக்கும் 3 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். 3மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்குமே இது பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எனக்கு குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நினச்சிருந்தேன், அதனால இது ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு தேவையானது ஒன்று வாங்கியிருந்தேன். இது ப்ரைஸ் கம்மி தான். நம்ம வந்து எவ்வளோ ப்ரைஸ் வாங்குகிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம தேவையானது வாங்கிக்கிறோமா, இன்னொன்று வந்து நமக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா. அது மாதிரி வேஸ்ட்டாக ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு வந்து நான் எப்பயும் வாங்க மாட்டேன். எனக்கு தேவைப்படுறத நான் வாங்குவேன். அது வாங்கினோன்னா நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி பொருளை வந்து நம்ம நிறைய வாங்கலாம், தப்பு கிடையாது. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் மணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து இது என்ன பார்த்துடலாம். இது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு கிச்சனில் இடம் இல்லைன்னு வாங்காமல் இருந்தேன். ஆனால் இது வந்து பிக்கலாமா, இது பிச்சு ஒரு வழி பண்ணி வச்சுருக்காங்க. பிச்சாங்களான்னு தெரியல, இது மேலால் பார்த்ததோடு அப்படி பாப்பா தான் என் கூட இருக்கு. பிரிச்சுட்டு இவங்க வந்து எப்படி விடுவாங்க, நம்மளை வீடியோ எடுக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க, வச்சிருக்க பிரிச்சிடுவாங்க. இது வந்து வர மாட்டேங்க வந்துருச்சு. இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் கிச்சன் வந்து பெரிய கிச்சன் தான், ஆனாலும் வந்து கொஞ்சம் ஓவன்லாம் மேலேயே வச்சுட்டேன் நான். அதனால எனக்கு இடம் இல்லை, இதெல்லாம் வைக்கணும் வாங்காமல் இருந்தேன். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா சரி இப்போதைக்கு எதனா பண்ணலான்னு ஆசைப்பட்டு இதை வாங்கிட்டேன். இதோட விலை வந்து 200 தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த கண்ணாடி கப்பு இருக்குல்ல, அது வந்து எல்லாமே வந்து நான் ஷெல்ஃபில் அப்படி வச்சுருந்தேன். அதுக்காக தான் நான் இது வாங்கியிருக்கேன். அந்த கண்ணாடி கப்பு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து நிறைய உடஞ்சிருச்சு. அதனால் வந்து சரி என்னடா உடஞ்சிட்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைப்பேன்.
சும்மா நம்ம பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதுவும் வந்தது. வந்த உடனே ப்ரைஸ் கம்மியாக தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டேன். இது ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் இருக்குது, நல்லா இருக்கு. இந்த எண்டெலாம் வந்து நமக்கு இப்படி கீறி விடாத மாதிரி இருக்குது, பால்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிட் இல்லை, ஆனால் வந்து இதுக்கான வெயிட் எவ்வளவோ அவ்வளோ இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படி இல்லை, நார்மலாக வெயிட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஏதோ ஸ்டிக்கரு எம்ஆர்பி வந்து 699 இதில் போட்டிருக்கானா உங்களுக்கு தெரியுதா? எம்ஆர்பி 699 போட்டிருக்கேன். ஆனால் நான் இதை 200 அதான் 190 180 வாங்கினேன். இதில் வந்து எனக்கு டீல் வந்து இருக்குதானே தெரியல. சரி டீல்னு போட்டிருந்தாங்க. நம்ம அப்படியே அந்த வெப்சைட்குள்ளே போகும்போது கொஞ்சம் தேவையான பொருளாக வாங்கிடலாம். நிறைய செலக்ட் பண்ணி வச்சு நான் நிறைய வாங்கலை, விட்டுட்டேன். ஏன் வந்து ரொம்ப வாங்க வேண்டாம் அப்படி சொல்லி, ஏன்னா நிறைய நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அன்பாக்சிங்காக அப்படின்னு வாங்கலை. அடுத்தது இது வந்து ஒரு செம்ம வீட்டு அம்மா என்னால் தூக்க முடியல பாருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது இல்லைன்னா நான் அவ்வளோதான், கோல்டு வேற. இது தூக்கவே முடியல, சத்தியமாக என்னால் தூக்க முடியல. இது எத்தனை கிலோனா 5 கிலோ. இது என்னென்னா டிஷ்வாஷர் சால்ட். இந்த சால்ட் வந்து டிஷ்வாஷருக்குள்ள கீழே போட்டுருவோம். கீழேன்னா கீழே கிடையாது, டிஷ்வாஷருக்குள்ளே 1 kg அப்படியே ஃபில் பண்ணிவிடுவோம். நமக்கு திடீர்னு தண்ணி நல்லா இல்லை, இப்போது வெய்ய காலத்தில் தண்ணி கொஞ்சம் இதுவாகிடுச்சு, தண்ணி வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம டிஷ்வாஷரே வாங்க விடுவாங்க. டிஷ்வாஷர் வாங்கும்போது டிஷ்வாஷர் வாங்குகிற இடத்துல அதுக்கப்புறம் இந்த சால்ட் போட்டால் நல்லா ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக வாஷ் பண்ணி கொடுக்கும். இந்த சால்ட் போடலைனாவே நமக்கு வந்து கொஞ்சம் அது வாஷ் பண்ணுறது சரியில்லாத மாதிரியே தோணும். இது எப்பவுமே வந்து நான் வாங்கிடுவேன். 5 கிலோவாக வாங்கி வச்சுப்பேன். 1.5 மாதம் இல்லை 1 மாதத்துக்கு 1 கிலோ வந்து அது அப்படியே ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ஒரு சில நேரம் 1.5 மாதம் ஃபுல்லாக கூட நமக்கு வரும். இப்போ இது பிரித்து எத்தனை பாக்ஸ் இருக்குது பார்க்கலாம். இது எல்லாமே எனக்கு வீட்டுக்கு தேவையானது தான். வேஸ்ட்டாக எதுவும் யூஸ் பண்ணாமல் தேவையில்லாமல் அந்த மாதிரி நான் எதுவும் வாங்கலை. இன்னும் எதனா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பாப்பா அவங்க அப்பா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. எனக்கு அமேசானில் ஆர்டர் பண்ண தெரியாது. நமக்கு வந்து மீஷோ, இன்ஸ்டாகிராமில் எதனா சாரீ அந்த மாதிரி அது எனக்கு தெரியும். ஆனால் அமேசான் எனக்கு தெரியாது. அதில் வந்து அந்த ஓடிபி நம்பர்லாம் கேட்கும். அது ஏடா கூடமாக நான் போட்டு விட்டுருவேன். அதனால் நான் வந்து அது பக்கம் போக மாட்டேன். அதெல்லாம் வந்து பசங்க அவங்க அப்பாவே பண்ணி கொடுத்துருவாரு. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், பண்ணிகிட்டே இருந்தார். கடகடன்னு எதை பண்ணார் எதை விட்டார் தெரியல எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து போஷ் கம்பெனி. போஷ்லேருந்து அம்மா செம்ம வெயிட். எனக்கு வேறு உடம்பு சரியில்லை. இது ஒன்று எடுக்கலாம். நான் ஒன்று வந்து ஃபில் பண்ணணும் எப்படியும். அதனால் ஒன்று வந்து நான் பிரித்து காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸும் ஒரு கிலோ இருக்கும். இது வந்து பிரித்து காட்டுறேன். ஒன்று மட்டும் பிரிக்கலாம். இது அது உள்ளே இருந்தது. அந்த பெரிய பாக்ஸ் ஒன்று காட்டின பாருங்களா, அதுக்குள்ளே இருந்துச்சு. நான் எப்படி அது தூக்குவேன்? இது ஒரு 5 கிலோ, மற்றதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 கிலோ அது வந்துடும். அது 8 கிலோ தூக்கி நான் எப்படி வீடியோ போடுறது? அதனால தான் அதை எடுத்து பாக்ஸ் மட்டும் சரி வச்சுருந்தேன். பாப்பா எனக்கு அது பிரிச்சிட்ருக்கு. வந்து இது பிரிச்சாச்சு. இது பிரித்து நல்ல சேஃப்டியாக இதுவாக இருக்கும். டிஷ்வாஷருக்குன்னு நிறைய இது பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுல இந்த நல்ல ஒரு சீல் பண்ணி வந்திருக்கு. இது வந்து இது மேலே வந்து நம்ம எப்பயும் இருக்கும்ல ஜிப்லாக் கவர் மாதிரி, இதை கட் பண்ணி எடுத்துட்டா இது வந்து ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும். வெளியே மழை பெய்கிற மாதிரி சத்தம் கேட்குது. மழை வந்துருச்சு போல இருக்கு. மோட்ரு போட சொல்லு அப்பா வந்துருச்சா? அண்ணனை போட சொல்லு. ஓடு. மழை சத்தம் கேட்குது. ஓடு ஓடு ஓடு. மழை பெஞ்சா முதல்ல மோட்டர் போட்டுறேன். நான் எதை நடக்குதோ இல்லை, டேங்க் காற்றுல பறந்துடும்னு எனக்கு ஒரு பயம். அப்பத்துலேருந்தே ஏதோ ஒரு புயல் வந்தப்போ அப்படிதான்
பறந்துருச்சு யார் வீட்லேயோன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் மழை வருதுன்னாவே என்ன பண்ணுவேன், மோட்ரு முதல்ல போட்டுருவேன். ஏன்னா எங்கே பறந்துடும் நம்ம டேங்க், அது பின்னாடி வேற யாரும் தெரியறது. அதனால் சரி இப்போ வந்து சிரிப்பு வந்துருச்சு. நான் எப்பயும் இப்படிதான் கொஞ்சம் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப பேச மாட்டேன், பேசினா நல்லா ஜாலியாக சிரிச்சிடுவேன். அதை மறந்து சிரிச்சிட்டேன். பாப்பா வேற இங்கே உட்காந்துட்டு இருந்தது, அதான் அப்படியே வந்துருச்சு. இது வேற வீடியோவில் வரப்போகுது. நான் பேசுனதெல்லாம் சாரி, கொஞ்சம் போர் அடித்தா சாரி. இப்போ வந்து இதுதான் சால்ட்டு. இப்போ நான் மேலே இருக்கிறத பிச்சு போட்டுட்டேன். இப்போ இந்த ஜிப்பு லாக் மாதிரி இது வந்து ஏதோ இதுக்குள்ளே தெரியுது அவங்களுக்கு சால்ட். நம்ம கல்கண்டு மாதிரி இருக்கு, சின்ன சைஸில். அது சால்ட் மாதிரி கையில் எடுத்துக்கலாம். சர்க்கரை மாதிரியே, சர்க்கரையே தான் இது. அதுக்கு நம்ம சர்க்கரையை போட்டுறக்கூடாது, சர்க்கரை மாதிரியே இருக்கும். இந்த சால்ட் போட்டால் நல்லா பளபளன்னு பாத்திரம் அப்படி இருக்கும். அதனால் இந்த சால்ட் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும். டிஷ்வாஷருக்கு இது வாங்கணும், டேப்லெட் வாங்கணும். டேப்லெட்னா அதுதான் பவுடர், டேப்லெட் ஷேப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பவுடர் ஷேப்லி, பவுடர்லேயும் வருது, அது இருக்குது. அப்புறம் இன்னும் பாத்திரத்துக்கு ஷைனிங், பளபளப்பு, அதுக்கு இன்னொரு வந்து ஒரு லிக்விட் ஒன்று இருக்குது, அதுவும் ஊற்றணும். இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு டிஷ்வாஷர் பற்றி எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட கேளுங்க, நான் அது கூட சொல்கிறேன். நான் ஒரு 4 வருஷம் ஆகுது டிஷ்வாஷர் வாங்கி. இதெல்லாம் வந்து நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் தான். மந்த்லினா இது ஒரே தடவையாக வாங்கிடலாம். அதெல்லாம் வந்து காலி ஐட்டம் மந்த்லி இல்லை 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கலாம். டேப்லெட்டோ பவுடர் அதெல்லாம். இது வந்து 5 கிலோ வாங்கிட்டா ஒரு 5 மாதத்துக்கு அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, இப்போது இது வரைக்கும் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வந்து வந்திருக்கு அமேசான்லேருந்து நமக்கு. இன்னும் வந்து என்ன பொருள் ஆர்டரில் இருக்கா, என்ன கேன்சல் பண்ணி விட்டாரா, அதுன்னு நான் கேட்கணும். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வருதா பார்க்கலாம். ஆடி சேலில் எக்கச்சக்கமான சாரீஸ் வேறு போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் இன்னும் வரல. வந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் இந்த வீடியோ வந்து இல்லை, அதான் பொருள் இன்னும் வரல. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததா சொல்லுங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நல்ல வீடியோவோட, சூப்பரான வீடியோ, ஜாலியான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. நம்ம ஷார்ட்ஸில் வந்து பூனைக்குட்டையெல்லாம் வருது. ஷார்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷார்ட்ஸ் பாருங்கள். அப்புறம் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. Bye.